அவர்னா ஆட்டுப்பண்ணை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கிடாயி, ஆடுகள், குட்டிகள் அனைத்தும் விற்பனைக்கு உள்ளது. இதில் ஆடு குட்டிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சென்னை ஆடுகள் இருக்குது. 3 குட்டி ஆடுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆடு கையில் இருக்குது. 3 குட்டி ஆடு 2 ஆடு கையில் இருக்குது. இந்த பார்த்துக்கோங்க, இது மாப்பிள்ளை கிடாய் தான். 6 புல் கிடாயி. இந்த எக்கு போட்டு மேய்து பாருங்க, அதுவும் மாப்பிள்ளை கிடாய் தான். இந்த ஆடுகள், குட்டிகள் அனைத்தும் விற்பனைக்கு உள்ளது. இதில் குட்டி ஆடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ஆடு இருக்குது. குட்டிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 பெண் மரிகள் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எல்லாமே மேய்ச்சல் மரிகள் தான். எல்லாமே நல்ல கலரான மரிகள் தான். ஃபுல்லாக மேய்ச்சலில் உள்ள மரிகள் தான். கிடா குட்டிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 மாதிரி இருக்குது. இதில் ஆடு குட்டி யாருக்கும் தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது இந்த மலை குட்டியெல்லாம் ஓடக்குள்ள போயிடுச்சு, அங்கிட்டு போயிடுச்சா, அப்படி இப்படி மறக்கிறா. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே மேய்ச்சலில் உள்ள குட்டிகள் தான். அங்கே பார்த்துக்கோங்க, இந்த மேய்ச்சல் மேய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த புழு 1-2 இலையில புழு இருக்கும். அந்த புழு தின்ட்டு 1-2 கழியும். அப்படி மற்றபடி வேறு ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். இந்த குட்டிகளுக்கு அனைத்துமே பிபிஆர் போட்டாச்சு. இந்த பார்த்துக்கோங்க, சின்ன குட்டியாக இருந்தாலும் நல்லா ஆக்டிவேட்டாக நல்லாயிருக்கும். அப்படி கொஞ்சம் அந்த பச்சை புழு தின்னுட்டு தனித்தனியாக கழியும். அப்படி கழிகிற குட்டிகளை நான் அங்கேயே ஒதுக்கி போட்டுருவேன். மற்றபடி குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல நல்ல குட்டிகள் தான். பொட்டை குட்டிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோடி 11 ரூபா சொல்கிறேன். 11 ரூபா சொல்லி 10,500 10 நாளும் கொடுத்துடலாம். ஹே பா, ஹே 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 என்ன சீக்கிரிச்சா? போ ஓடி. ஹே ஏன் மாடு முள் அடைச்சிட்ட மாடு போகாதும்மா.